ஏதோ பூசாரமே புடிச்சுக்கிற மலைநூறு போய் பராசக்தி வந்திருக்கு பாருங்க. ஏப்பா அந்த அம்மா பாடின பாட்டு உனக்கு புரியல? தாள சத்துல மெத்தால சவுண்ட்ல தெளிவா கேளு. என்ன பாடிச்சா? இந்த அழகான ஊர்ல வந்துனுக்கிறேன். என்ன பாட்டு பாடுற? ஓ என்ன பாட்டு? நீ பாடுறத நானும் பாடலாம். என்ன பண்ண? உம்பிட்டாலே அவருது நீ உம்பிட்டாலே போட வாரி போய் வண்ணா மூட்டான போடா. ராமசாமி ஒரு மாதிரி சோட்டு நண்டி புள்ள ஊற மாட்டு கோழி பீப்பாடுறான். நம்ம கோழி பேனா கூட ஏறுவாங்க. தங்க மாட்டு பையம்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா நல்லா என்ன பண்றான்? ஆட்டைக்கு தூங்கிடுறேன். அம்மா தூங்கி வரும்போது வரும்போது 3 கிலோ மாம்பழம் வாங்கி வந்துடுறான். நல்லா தின்னு வயிறு புட்டுன்னு வந்துருச்சு ஒரு மாசத்துக்குள்ள. வாசமியம் போகுனே எனக்கு அப்படியே பாட்டு எழுதி கொடுத்தாங்க. ஒரு குட்டி எடுத்து கொடாமல போடு. ஏன் உனக்கு ஏன் அங்கெல்லாம் கண்ணு போகுது? மாட்டுக்கு மலை மேல கண்ணு. மாட்டுக்கு மலை மேல கண்ணு கொண்டாரு எங்க அக்கா ஒண்ணுங்கிறான். அழகரை பூசலிச்சு நம்ம ஊர் பக்கம் தான் வந்துதான் அப்படி வர்றது. வந்துக்கன்னா இங்கேயோ செட்டில் ஆகிக்கிறதா. நம்ம ஊரெல்லாம் மறந்தாயிச்சு. சரி உக்காரு குட்டியா. உனக்கு இப்பதான் தெரியும். நச்சோடு பையனாக்குள்ள இருந்தே தெரியும் குட்டியா. அப்படியா? பரவாயில்ல சாமி. அங்காளம்மா இங்கதான் அந்த அம்மாளுக்கு புதி கொடுத்துருக்குது. ஆமா உங்க ஊருக்கெல்லாம் வராது. அப்ப நம்ம கூட்டி கிடையாது அங்க இல்லையா? பாரி உனக்கு பாத்துருவேன்.
சத்தியத்தில் படித்தார் சரவண கண்ணு முன்னா என்ன கேட்ட போவீங்களோ ஆமா கண்ணே பாரு இப்பெல்லாம் உப்பு கால ஆயிடுச்சு அதனால எப்படி என்ன பண்ணதான் இருக்கும்
பாப்பாவான பழங்கலை வந்து யாரை பத்தி பாப்பான்ற ஒரு ஜாலியக்கலை உன் ஜந்தியக்கலை பெத்தக்கலை பெருக்கக்கலை உன் புட்டுகளை பூஜலிக்கிற பூனை புடுப்பையா யாரை பத்தி பாப்பான்னு கேட்கற பாப்பாவா வாங்குறத எப்பயும் நான் வச்சுக்கிறது இல்ல இவ கொடுக்கறது நான் கொண்டு அங்க கொடுக்கறது ஆமா டேய் சம்பளம் கொடுத்தா வச்சிக்க மாட்டா நீங்க போய் சொல்லாதடா பியா ஏய் போய் சொல்லாதடா பாப்பா புலா சொன்ன பாப்பான்னு கூப்பிடாதே பாப்பான்னு கேட்டாவே பலாண்டு கழுவி எணுவாயில் ஊத்தலாம் இங்க அந்திய மக வாயில் ஊத்துறது பாப்பான்னு எது கூப்பிடுற என்னை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது பாப்பானா ஒரு பாசமா பாப்பான்னு கூப்பிடுறோம் ஆமாமா பெரிய விஷயம்ன்றது ஒரு மரியாதைக்கு இருக்கனே ஆமா என்னை பார்த்த பாப்பான்றே இது உனக்கு அடுக்குமா ஐயோ வரவாய் பூஜையா சொல்றா பைய பூனை புடக்கா எது எப்படி உனக்கு வாய் சூப்பராமா என்னடா வாய்க்கு கோர ஏமா ஏமா எப்படி அவனுக்கு பூனை புடுக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கிறா ஓய் இது ஏதோ சூப்பர் வாய் அதுங்கடா ஏய் நல்ல வாய் பாப்பா அம்மான்றியா ஏமா எவனை துக்கி தின்னு முக்கு பேசணும்னா வாதண்டு ஓடி பேசணுமா ஜாலியா ஜனமா பெத்தா பெருப்பா 5 மாசமா 6 மாசமா இல்ல 10 மாசமா ஒரு குவார கோழியா ஒரு கூட்டாங்க வர இல்ல ஒரு குடுக்கோசா ஒரு கொள்ளு கோழியா ஒரு சாகு கோழியா எனக்கு என்ன பண்ணிக்கிற வகிரிய இரு அப்படியே அறுத்தி புழுக்குன்னு புதுக்குன்னு பெத்துட்டுக்கணும் நானு யாரை பார்த்து அம்மானு கேட்கறேன் மூத்தத்தை மோடு குடிச்சாலே பதில எடுத்து கீழே புதுக்குன்னு பேசுறாங்களா திக்குள் கூதியா எங்க அம்மா சொல்லிட்டேன் கல்வாணி அம்மா பின்ன பேசுமா கம்முன்னு கிடக்குறேன் நான் சொல்லியே பண்ணிடுறேன் ஒரு பொம்பளையில பார்த்தேன் அட கட்ட காமிச்சு அந்த இடம் சோழ கொல்லையா கம்மு கொல்லையா அங்க வந்துடுன்ற தப்பு உன்னை பார்த்த உடனே என்னை பார்த்தா உன்னை நான் இழுத்து போட்டு உன்னை நல்ல நல்லா நான் கேட்க கூடாது எங்க அம்மா சொல்லிட்டு மினி யாரு அவங்க பாப்பா அம்மா? பாப்பா உம்மா கெட்ட வார்த்தைலாம் பேசணும் நம்ம ஊர்ல நம்மள 4 பேர் மதிக்க மாட்டாங்க யாரு அவங்க அம்மா உங்க அம்மால வாக்க ஏய் உங்க அம்மால நானு பாக்க பாக்கே பாப்பா இனி பார்த்தா அப்பா, ஐயோ எனக்கு வெக்க ஒரு சின்ன கவிதை என்ன கவிதை ஒரு நம்ம சின்ன பொண்ணு கவிதை பார்த்த ஆமா, உடனே சொல்லு மாமா உன்னை பார்த்த உடனே இந்தாட்டு வந்துடும்மா ஒரு சின்ன கவிதை சரிம்மா வியாசராஜா நீரியப்பா இல்ல இதெல்லாம் கட் பண்ணி தாங்க இது என்னை பார்த்தா எல்லாம் கட் பண்ணணுமா இதெல்லாம் கட் பண்ணி தான் இருக்கிற பின்ன ஏமா அழகான ரோசா மொட்டு ரோசா மொட்டி அழகான ரோசா மொட்டு ஏய் எங்கட கை தொடுற நல்லா அழகான ரோசா ரோசா மொட்டி அந்த ரோசா மீது நீ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டி அந்த ரோசாவை என்ன பறிக்க சொல்லப்பட்டு பறிக்கப்பட்டி நானே ரோசாவே பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டி ரோசாவில் இருக்கக்கூடிய முள்ளாகவே கையை குத்தப்பட்டு முள்ளாக குத்தப்பட்டி முந்தானியை கிழிக்கப்பட்டு பருணி கிழிக்கப்பட்டி ரத்தம் வரப்பட்டு வரப்பட்டி முந்தானியை சுத்தப்பட்டு சுத்தப்பட்டி சுத்தப்பட்டு உன் மனசு என் மனசு சேரப்பட்டு சேரப்பட்டி நான் நீ ஒன்னா சேரப்பட்டு நீ நானே சேரப்பட்டி உனக்கு எனக்கு எய்ட்ஸ் வரப்பட்டு வரப்பட்டி அப்போலோ ஹாஸ்பிடல்லே சேர்த்தப்பட்டு எங்க ஜிஹெச்ல ஜிஹெச் இல்ல சென்னை அப்போலோ ஹாஸ்பிடல்லே சேத்தப்பட்டி
டாக்டர் வரப்பட்டு டாக்டர் வரப்பட்டு 2 பேர் சூத்துக்கு ஊசி போடப்பட்டு ஊசி போடப்பட்டு நம்ம 2 பேரும் ஹாஸ்பிடல்ல சாகப்பட்டு சாகப்பட்டு ஹாஸ்பிடல்ல இருந்தே நெக்குந்திக்கு எட்டு வந்து இறக்கப்பட்டு இந்த ஊருக்காரெல்லாம் சேர்ந்து அனாதி போனன்னு சொல்லி கட்டமுட்டெல்லாம் வச்சு வைக்கப்பட்டு ஊருக்காரெல்லாம் சேர்ந்து கட்ட வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அது மேலே உன்னை படுக்கப்பட்டு உன் மேலே என்னைய படுக்கப்பட்டு சரி 2 பேர் சூத்துக்கு நெருப்பு வைக்கப்பட்டு நாம 2 பேரும் சாம்பல் ஆகப்பட்டு அந்த சாம்பலே ஒகேனக்கல் வாக்கப்பட்டு ஒகேனக்கல்ல கரைக்கப்பட்டு நாம அந்த தண்ணியிலே சேரப்பட்டு தண்ணி அங்க சொல்லி இருக்குதாங்க காய்கறில அப்படியே சேரப்பட்டா தண்ணி முண்டா அப்பா நம்ம 2 பேரும் தண்ணியிலே சேரப்பட்டு மங்கம்மா சோல மால மேல மலை மேல மதுரைக்கு போலாம் வாலி மேல அப்படியா உன்னை பார்த்தா மச்சான் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா நாய்க்கு வேற அப்படி அப்படி அடிக்க வந்து பையன் பரவாயில்லையா அங்கதாம்மா அடிக்கிறான் நீ ஒன்னும் கூட்டான்னு போய் வாங்க நல்ல மனசுதான் கண்ணே ரொம்ப நல்லா ஆயிடுச்சு இது ஒரு 2-3 வருஷம் ஆகும் நீ நான் ஆடி நானு ஆடி ஆகமா ஆகட்டும் நானும் வண்டிக்கு போயிட்டோம் இந்த ஊர்ல பெருமை சொல்லணும் சொல்லு இப்ப என் மாமன் சொன்னாரு கண்ணே ஊர்ல பெருமை சொன்னா உனக்கு ஓட்டு போடுங்க இந்த வருஷம் எலெக்ஷன் நிக்கலாம் எனக்கு ஆமா பதில் நிக்கலாம் சொல்லிட்டா சொல்லு கீழே இருந்து சொல்லிட்டேன் மேல இருந்து சொல்லிட்டேன் நீ எப்படி ஆசைப்படுற கீழே இருந்து ஆசைப்படுறிய மேல இருந்தா எனக்கு கீழம்னா ரொம்ப பிடிக்கும் உண்மையில சத்தியமா அப்படின்னா உக்காரு ஏய் அது கிடையாது உன் அழகை பத்தி சொல்லணும் சொல்லு கம்மதாட்டி கம்மதட்டி கலலகா இந்த கண்ணுக்குட்டி மூஞ்சலகா சீம கண்ணுக்குட்டி பாரு அந்த மூஞ்சி கண்ணே மூஞ்சி ஆமா எரமே வத்தலகா சந்தன பொட்டலகா உனக்கு கண்டத்தால இருக்கும் வத்தன பொட்டலகா
கண்டத்தான் பூச்சாவா எனக்கு பார்த்தம்மா பெண்ணாகார் பஸ் ஸ்டாண்ட்லம்மா ஒரு டிக்கிலி கூடியே சுத்துறாமா நானும் பார்த்துதான் வந்தேன் அது எப்படியா தப்பு தவறி ஒரு நாள் பார்த்துருக்காரு அந்த அம்மாங்க சரி அப்படி இருந்தாலும் வந்து விளம்பரம் படுத்தலாம் தங்கம் அப்பா அப்படி இருந்தாலும் இருந்தாலும் நாடகம் நான் நகைச்சுவை ஆமா ஆடல் பாதி நாடக பாதி ஆமா அப்படி இருந்தாலும் இதெல்லாம் போனாலும் போகட்டும் ஆமா எழுந்து போங்க எல்லாம் ஏய். ஆட்டம் போச்சு வீடு வார்த்தை பேசினால் போனாலும் போகட்டும் வீடு வார்த்தை போனால் போகட்டும் தெய்வமுடைய திருச்சபை தெய்வம் போன்ற திருச்சபை அடையாள் தோற்றம் ஆ. அம்மா யாரு யாரு? இந்த நாட்டை சேர்ந்தவன் ஆ. நான் யாருக்கு மனைவி ஆமா. நாட்டுக்கு ராணியா ஆ. தோழியா ஆ. என்னோட பேரு பேரு. எதுனே கேட்டியா எதுனா சொல்லாம விளக்குங்களா ஒரு பின்னு போடாம இல்லையா நான் எப்போ நாளுக்கு அண்ணே இது எங்க ஆச்சு நாங்க அவுட் போன கூட திரும்புவோங்க ரொம்ப காத்துல அப்படிதான் ஆமா எனக்கு ஆகிறது ரொம்ப நவி வீடியோ போன காத்து எந்த குடும்பம் ஆத்து நான் சொல்லிக்கிறேன் தெய்வலோகம் ஆமா பொண்ணு லோகம் பொண்ணு லோகம். அமராவதிப்பட்ட நான் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஆண்டு வரக்கூடிய யாரு தேவேந்திர மகாராஜா அவருக்கு மனைவி ஆ, கடல் பிறந்தவன் கடலுக்கு பிறந்தியா கடல்லே ஓ பிறந்தவன் கடல்ல பிறந்தவன் உனக்கு பேரு இந்திராணி ஆகிட்டம்மா இந்திராணி சொல்லிவிட்டாலும் ஆமா. இன்ற நாளிலே நாளிலே நான் எதுக்காக வர வேண்டும் சொல்லம்மா. என்ன காரணம் சொல்லு நாளிலே எனது மனம். அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இன்று தினத்திலே ஆமா. 8 மணி நேரம் பெருமாறு அழைத்திருக்கிறாரு ஆமா இல்லையா ஆ, அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இன்று நாளிலே ஆ. யார் பணத்தை அளித்திருக்கிறாங்க யாரு ஓ வா சொல்கிறேன் சொல்லம்மா மரியம்மா வருவாயண்டி மணி
சிவஜெயம் ஆமா பாரதி அம்மான்னு சொல்லக்கூடிய வழிபட தெய்வத்தை போல ஆமா மின்னிட்டு நமதுக்கு நான் ஆமா பணம் அளித்திருக்கிறார். ஆமா அங்காளம்மா பரமேஸ்வரர் சொல்லக்கூடிய ஆயிரம் கண் படைத்தவ ஆமா அங்காளம்மா பரமேஸ்வரர் உலக நாயகி. உலக நாயகி இருந்தாலும் பாரதி அம்மா உள்ளத்தில் குடியிருந்து பெருமையா வாழ முடியாக ஆண்டவனை வேண்டுகிறேன். அவரால் கொடுத்த அன்பு காணிக்கை நாடகம் பண்றதுக்காக சுகஜெயம் கலைவாணி அம்மா கொடுக்கிற அன்பு காணிக்கை ஓம் சக்தி பராசக்தி இல்லையா? ஓம் சக்தி பராசக்தி சொல்லக்கூடிய கலைவாணி உள்ளத்தில் குடியிருந்து பெருமைப்படுத்தி இந்த கம்பெனியாகப்பட்டது ஓங்கி ஓங்கி வளர முடியாக ஆண்டவனை வேண்டுகிறேன். அவரால் கொடுத்த அன்பு காணிக்கை நாடகம் பண்றதுக்காக அப்ப காசு கொடுத்து வாங்கி எப்பா கரூராமேனி கரூரன் வாத்தியார் நாடகம் சிவஜெயம் ஆமா கரூரா என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் பணம் அளித்திருக்கிறார். நாடக 66வது கலை. ஆமா 66வது கலையில சிறந்த கலை இந்த மகாபாரத கலை. இந்த மகாபாரதத்திலே நம்மளை போல ஆடி பாடி கரூரா ஐயா அவர்கள் பணம் அளித்திருக்கிறார். நம்மளை போல பிள்ளைங்களும் வந்து ஆடி பாடி இருக்கிறது. நம்மளுக்கு முன்னே கலை கற்று இருந்தாலும் கட்டவர்கள் விட்டவர்கள் ஒருவரும் இருக்கலாம். இருந்தாலும் பெருமையாக நாமளும் ஒரு 10 ரூபாய் இறைவன் இடத்துல கொடுத்தா இறைவதியை சேருமா? அப்படி கரூரா உள்ளத்து உன் பேர் என்னப்பா? மாதையா ஐயா அவர்கள் கொடுக்க அன்பு காணிக்கை கரூரா மேல சுவாமி இறந்த இறைவதி சேர்ந்திருக்கிறார். இறந்த இறைவதி சேர்ந்த உள்ளத்து மட்டும் சொல்லக்கூடிய வழிபட தெய்வத்தை போல இறைவனிடத்தில் நடந்தா இறைவதியை சேரும் என்று அவர் உள்ளத்தில் குடியிருந்து பெருமையாக வாழ வேண்டும். மாதைய உள்ளத்தில் குடியிருந்து பெருமையாக வாழ முடியாக ஆண்டவனை வேண்டுகிறார். அவரால் கொடுத்த அன்பு காணிக்கை நாடகம் பண்றதுக்காக மணிமுத்து ஐயா அவர்கள் படபடுத்திருக்கிறார். பெரிய ஆண்டவன் சொல்லக்கூடிய வழிபட தெய்வத்தை நம்ம வணங்க வேண்டும் இல்லையா? பெரிய ஆண்டவன் மணிமுத்து உள்ளத்தில் குடியிருந்து பெருமையாக வாழ முடியாக ஆண்டவனை வேண்டுகிறேன். அவரால் கொடுத்த அன்பு காணிக்கை நமது நாடக மன்றத்துக்காக சுகஜெயம் பாரதி ஐயா அவர்கள் பணம் அளித்திருக்கிறார். இதே அங்காளம்மா பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய பப்பன் வியாசம். பப்பன் வியாசம் நம்மளை போல ஆடி பாடி இருக்கிறார். ஆடி பாடி இருக்கக்கூடிய
அங்காளம்மா பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய ஆ. அவரும் பாரு அதுதான் அங்காளம்மா பரமேஸ்வரன் நாம உள்ளத்தில் நினைக்கிறோம் ஆ. இரவனத்தில் நினைக்கிறேன் என்று ஆ. அப்படி பப்பன் வேஷம் போட்டு ஆடி பாடி அவரு பாடி இருப்பாரு ஆடி இருப்பாரு ஆ. நம்மளை போல களை கற்றவர் ஆ. இல்லையா ஆமா. களையை கற்று ஆ. விற்று ஆ. அமர்ந்திருந்து பார்க்கலாம் என்று மனதில் ஒரு ஆசை கொள்வாயா இல்லையா 4 நாளைக்கு வரும் ஆட்டத்துக்கு 4ஆம் நேரத்துக்கு ஸ்கூலுக்கு ஏய் அது உன் புத்தி அது அப்படி கொடுத்ததான் பாரதி குடுக அன்பகாணி ஆ. அங்காளம்மா சாமி என்று சொல்லக்கூடிய ஆ. பாரதி உள்ளத்தில் குடியிருந்து ஆ. பெருமையாக வாழ முடியாக ஆ. ஆண்டவனை வேண்டுகிறேன் ஆ. அவரால் கூட தன்மகாணி நமது நாடக மன்றத்துக்காக ஆட்டாம்பட்டி தூர்வாசல் போட்டு முடக்கலையே தெரியுதா குட்டி தாமரா எனக்கு சொன்னேன் ஓமனா ஏய் நீ என் கணவர்கிட்ட நீங்க போனாயே சொல்லிட்டு வந்துடுறேன் அவர் என்னப்பா சொன்னார் டக்குன்னு வர ஆமா என்னுடைய தேவி கூட்டுக்காரங்க சொன்னா என் கூட்டுக்காரங்க கொண்டாடி குடியில பங்கு போடக்கூடாது ஆமாங்க என்னுடைய தேவி இந்திராணி எங்க இருக்கிறா தமிழ்தான் நின்றுச்சு பூஜை அருமணி வானனே போன போக தருமா வாங்கிட்டு பையன் லாரி அடிக்குமா பஸ் அடிக்குமா வரவழி பத்து மணி பதுக்கும் கொத்துமா ஏமா வேட்டு கொண்டு வாங்கி தொடத்துல அடிச்சு 300 அடி மூடி வைக்கிற மக்கா இல்ல கொள்ளு சொன்னமா எப்ப ஒரு குஞ்சி பாரு ஆ? லாரி அடிக்குமாவா வா லாரி என்ன அடிக்கிறது இல்ல கண்ணே டெய்லி நான் தான் லாரி எனக்கு மேலே ஒரே அங்கலாப்பு. மாஸ் கணக்குல பையன் லாரில வருவானா ஆ. பஸ்ல வருவானா ஆ. இல்ல சைக்கிள் வருவானா ஆ. நடந்து வருவானா எனக்கு ஒரே உண்மையுமே அங்கலாப்பு. ராத்திரி லாரியில தான் வந்தாமா கும்பகோணத்துல இருந்து ஆ? பாப்பா என் கணவர்கிட்ட நீங்க போனாயே ஐயோ அவர் என்னப்பா சொன்னாரு காணங்கரம் சுட்டியெல்லாம் ஓம்ப சொன்னாரு ஒட்டி இருந்து கணவர்கிட்ட நீங்க போனீங்களே என்ன சொன்னாருன்னா கேட்டேன் சுருக்கா வர நடக்க சொன்னாரு போலாம் போலாமா ஆ. ஏலேலாம் இரு.
தினத்தும் பதித்தில் வைத்து மனிதர்கள் பற்றவர் சாமி இந்திராணிங்க நீ கொடை வணக்கனாரா என்னங்க ஆகட்டங்க சொல்லுங்க ஓடி வந்து என்னுடைய பாதத்தை பயந்திருக்கிறாய். ஓடி ஓடி வந்து பாதத்தை பிடினால சாமி கொஞ்ச நாள் கல்வி ஓடி ஓடி வந்து ஓடி ஓடி பாதத்தை பிடினா நல்லாதா எப்படியே இருக்க வேண்டும். ஓடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்தபடினால் ஆகட்டுங்க. கடல் சூழ்ந்த உலகத்திலே ஆண்டவன் அனுகிரகம் பெற்று ஆண்டின் அருளை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தைமா அருளை பெற்று ஆகட்டுங்க. என்னால சுபசேமமாக பாலக்கடவுள் சொல்லி இந்த கணவருடைய ஆசீர்வாதம் சித்திமே பாக்கியமாகட்டும் சாமி. அப்படி இருந்தாலும் தாங்கள் சிறிய வார்த்தை கேட்கிறேன். கணவர் இடத்துல கேட்பதற்கு என்ன தயக்கம்? மனைவி எதுனா கேட்கிறேன், கோவம் வரக்கூடாது. கணவன் கிட்ட கேட்கலாம். சரி வாங்க கேட்கிறேன். அரண்மனையில சிலையில் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அரண்மனையில சிலையில் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அரண்மனையில வேலை செய்து கொண்டிருந்த மனைவியை மந்திரியை விடுத்து அழைத்திருக்கிறாயே. இன்ற நாளில் ஓடி ஓடி அழைத்த காரணம் என்ன? என்ன காரணம்? ஆமாங்க அப்படின்னு கேக்குற. ஆமா நான் எதுக்காக என்ன காரணம் வா சொல்றேன். Thank you.
ஏங்க பஞ்சனோட எனக்கு ரொம்ப ஆசை போச்சு. பஞ்சனிக்கு போனா கூட எங்கன்னா நடந்து போனாலும் சரி, சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, கணவன் தான் முன்னாடி போகணும். சரிங்க. கொண்டாடி முன்னாடி போக கூடாது. அப்படி எப்படா எப்படா எங்க போனாலும் சரி, ஊருக்கு போனா கூட சரி, சரி கணவன் தான் முன்னாடி போகணும், கொண்டாடி பின்னாடி தான் வரணும். சரிங்க. ஏன் புளு 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 பாரு பின்னாடி தான் வரணும். உட்கார்றதோட சின்ன அப்படின்னா ஆம்பளை மதிக்காது ஏய் கண்ணு வேற நறுக்குனா இருக்குது விட்ட போகுதுக்கு எங்க பஞ்சனை சொல்லிட்டீங்கனாதா தெரியாம செஞ்சது தவறு. சரி மாமா பெண் செய்யறது தப்பு. வச்சிருங்க. தெரியாம நீ ஆத்தத்தை செஞ்சுட்டேன். பின்னாடி தான் வரணும். இந்த மாதிரி பஞ்சனிக்கு இங்க பாருங்க பஞ்சனி சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப ஆசை. பாபா நிறைய போல பஞ்சனிக்கு
கேளுங்கள் சபையோர்களுக்கு தாய் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரருக்கும் பெருத்த சபையாக இருந்தேன்னா சிறிய சபையா இருந்தா இல்லையா? கற்றோருக்கு தெரியுமா கல்லூரி அருமை, பிள்ளை பெற்றோருக்கு தெரியுமா பிள்ளையோட அருமை, கல்வியை கற்றவரும் பிள்ளையை பெற்றவரும் பெருமையாக கூடியிருக்கிற சபை. அச்சபையிலே பார்க்கும் போது பேசக்கூடிய தெய்வமாகிய உமா மகேஸ்வரனும் பார்வதா தேவியும் சதிபதியுமாக வந்திருக்கிறார்கள் இல்லையா? கடவுளை நம்பினார் கைவிட மாட்டார், நம்பினார் கெடுவதில்லை. நோய் பிடி இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. யாவல் பிள்ளியம் சூனியம் மஞ்சளை எத்தனையோ இன்னல்கள் இருக்கலாம், இன்னல் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இன்னல் தீரும்படியாக பேசக்கூடிய தெய்வமாக இல்லையா வந்திருக்கிற நேரம் உங்களால் முடிந்த காணிக்கை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி வந்து வழிபாடு செய்து இந்த விபூதி என்று சொல்லக்கூடிய பிரசாதம் கந்தன் திரு நீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் இல்லையா? அதனால ஒரு நம்பிக்கை வைத்து தான் சொல்லிட்டு அவங்களுடைய மனக்குறை தீரும்படியாக பிள்ளை இல்லாதவர்கள்
உள்ளவர்கள் இருக்கலாம், இருக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள் இருக்கலாம். இருக்கலாம், இல்லையா சில நோய்களால் அவதிப்படுபவர்கள் இருக்கலாம், வீட்டுல கல்வி சொல்லும் இருக்காது இல்லையா, நாடு மனை பூமி வர மகாலட்சுமி எத்தனையோ எல்லாம் கண்டங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தீரும்படியாக உடைய மனக்குறை நீங்கும்படியாக நம்பினார் கெடுவதில்லை. வந்து இப்ப வந்த வழிபாடு செய்யுங்க. இந்த விபூதி பிரசாந்தத்தை எடுத்து விட்டு சென்னை உண்டானால் பாவம் தொலைந்த புண்ணியம் கிடைக்கும். சொல்வது எங்களுடைய கடமை, செய்வது உங்களோட கடமை. வாங்க மனசார கும்பிட்டு போங்க. ஓ மரகரா